பொதுவாகவே இந்த பனை மரத்திலிருந்து நமக்கு நுங்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் ஓரளவுக்கு கிடைக்கும். இப்போ ஜூன் முடித்த பிறகு கூட ஜூலை மாதத்தில் இவ்வளவு நுங்கு இருக்குது இந்த பனை மரத்தில். இந்த பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய நுங்குல இருந்து நமக்கு பல ஊட்டச்சத்துகள் இருக்குது. இந்த நுங்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, இதுலேயே கல் இறக்குவாங்க, டர்டின்னு சொல்லுவாங்க. அது கல் இறக்குறது உண்டு. இந்த நுங்கு வளர்கிறதுக்கு முன்னாடியே அந்த அந்த பூவுடைய மொட்டை எடுத்து விட்டு ஒரு பானையை கவிச்சிட்டாங்கன்னா அதில் சொட்டு சொட்டாக தண்ணி வடியும். அந்த வடிகட்டின தண்ணி தான் நமக்கு கல்லாகவும் பதனியாகவும் மாறுறது. பதனியாகிறது கல்லாகவும் ஆக்கலாம், பதனியாகவும் செய்வாங்க. இது ஆனால் இது சாப்பிட்றதுனால வெயில் காலத்தில் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, ரொம்ப சத்தானது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, டாக்டர் சொல்கிறாங்க அந்த மாதிரி.